ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தூங்கா நகரம் என அழைக்கக்கூடிய மதுரையிலிருந்து திண்டுக்கல் வழியாக இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில் 2 வாலிபர்களுக்கு இரவு நேரத்தில் நடந்த பயங்கரமான நிகழ்வு பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த தூங்கா நகரம் என அழைக்கக்கூடிய மதுரை டு திண்டுக்கல் நெடுஞ்சாலை வழியாக 2 வாலிபர்களுக்கு இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியது ரஹ்மத்துல்லா அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நினைச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இவருக்கும் இவருடைய சித்தி மகனுக்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நினைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்தில் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய ரஹ்மத்துல்லாவுக்கு ஒரு 29 வயது இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா, அப்பா அம்மா ரஹ்மத்துல்லா, இவருக்கு தஸ்லீமா அப்படின்ற ஒரு சகோதரி இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வசதியா தாங்க இருந்திருக்காங்க. இந்த ரஹ்மத்துல்லாவுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமாக பழக்கடை மற்றும் ஜூஸ் கடை வச்சிருந்திருக்கிறாரு. இவர் ஆடம்பரமாக இருந்தாலுமே அந்த ஆடம்பரத்தை வெளியே காட்டிக்காம ஒரு சொந்தமாக எக்ஸல் பைக் வச்சு தாங்க ஓட்டிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இவருடைய தங்கச்சி தஸ்லீமா இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு திருமண வரன் தேடி வந்திருக்குது. இவங்களுடைய குடும்பமும் அந்த வரக்கூடிய மாப்பிள்ளையுடைய குடும்பமும் 2 பேருடைய பேச்சுவார்த்தையும் நல்லபடியாக நடந்து முடியுதுங்க. அதன் பிறகு இவங்களுடைய குறிச்ச நாள்லேயே நல்லபடியாக இந்த இருவருக்குமே நிச்சயதார்த்தமும் நடந்து முடியுது. அப்படி நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திலேயே திருமணம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க பேசியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே 2 குடும்பத்தினரும் அவங்க தரப்புக்கு ஏற்ற மாதிரியே பத்திரிகை அடிச்சு எல்லார் வீட்டுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரியே இந்த ரஹ்மத்துல்லாவுடைய குடும்பத்தினரும் அந்த பத்திரிகை அடிச்சு அவங்களுடைய உறவினர்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, அந்த வேலையை இந்த ரஹ்மத்துல்லா கிட்ட தாங்க அவங்களுடைய அப்பா அம்மா ஒப்படைக்கிறாங்க. அதனால ஆரம்பத்துல கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவினர்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரஹ்மத்துல்லா முடிவெடுக்கிறாரு. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேங்க, இந்த ரஹ்மத்துல்லா மதுரை கிடையாது. இவருடைய சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமம் தாங்க. அந்த நேரத்தில் இவருடைய உறவினர்கள் மதுரையில் இருக்காங்க அப்படின்றதுக்காக பத்திரிகை கொடுப்பதற்காக கிளம்பிட்டு இருக்கிறாரு. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் பொழுது இவருடைய அந்த எக்ஸல் பைக்கை பார்க்குறாரு. இந்த பைக்கில் நம்ம போறது சரிப்பட்டு வராதே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சபடியே இவருடைய சித்தி மகன் இருக்கார் இல்லையா, அவருடைய பேர் சலீம். அந்த சலீமை கூப்பிட்டு நம்ம வேற யாருக்கிட்டையாவது வண்டி வாங்கிட்டு போலாமாடா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க நினைச்ச மாதிரியே இந்த ரஹ்மத்துல்லாவுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருந்திருக்கிறாருங்க. அவருடைய பேர் நவீன். அந்த நவீன் கிட்ட சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய R15 பைக்கை கேட்கிறாருங்க. மச்சான், உன்னுடைய பைக்கை தரியா, காலையில நான் கிளம்பி போயிட்டு இரவே சீக்கிரம் இந்த வீட்டுக்கு வந்துடுவேன், அதனால பத்திரிகை கொடுக்கக்கூடிய வேலை இருக்கக்கூடிய காரணத்தினால தான் நான் உங்ககிட்ட பைக்கு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. உடனே இவருடைய நண்பரும் சரி பார்த்து கவனமா போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பைக்கையும் பைக் சாவியையும் இவர்கிட்ட கொடுக்குறாரு. அதன் பிறகு அவருடைய பைக்கை வாங்கினதுக்கு பிறகு இந்த இருவரும் ஹெல்மெட் கூட போடாம திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து மதுரைக்கு கிளம்பி வராங்க. அப்படி மதுரைக்கு கிளம்பி வரும் பொழுது கரெக்டாக மதுரையிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்திருக்கோம். அந்த நேரத்தில் ஒரு சாலை பகுதியில் செக் போஸ்ட் இருந்திருக்குது. அந்த செக் போஸ்ட் கிட்ட ஆல்ரெடி காவல்துறை அதிகாரிகள் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்க இந்த இருவரையும் பார்த்த உடனே வண்டியை நிப்பாட்டிருக்கிறாங்க. நிப்பாட்டின உடனே உங்க 2 பேர்கிட்ட ஹெல்மெட் எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே, சார் இந்த மாதிரி திருமண விசேஷத்துக்காக பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம், மறந்துட்டோம் சார் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. சரி லைசன்ஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. இந்த ரஹ்மத்துல்லா திருன்னு முடிச்சிருக்கிறாரு. என்னுடைய லைசன்ஸையுமே நான் மறந்து விட்டுட்டு வந்துட்டேன், நான் இப்போ அவசரமாக கிளம்பி வந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு தவறே நடந்திருக்குது, எங்களை மன்னிச்சுக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. சரி அப்போ வண்டியோட புக்கையாவது காட்டுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இது என்னுடைய நண்பனுடைய வண்டி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. நீ உன்னுடைய நண்பனுக்கு ஃபோன் போட்டு கொடு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இவருமே இவருடைய நண்பர் நவீனுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு. அப்படி காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினதுக்கு பிறகு அவர் ஃபோனை கட் பண்ணிட்டு இந்த நவீனுடைய நண்பர் ரஹ்மத்துல்லா இருக்கார் இல்லையா, இவர் கையிலேயே ஒப்படைக்கிறாரு. நீங்க நல்ல காரியத்துக்காக வந்திருக்கிறேன்னு சொல்றீங்க, பத்திரிக்கை கொடுக்கக்கூடிய அந்த வேலை இருக்கிற காரணத்தினால தான் உங்களை மன்னிச்சு நான் விடுறேன், இப்பவே நீங்க கிளம்பி போங்க, இன்னொரு தடவை வேற யாராவது அதிகாரி கிட்ட நீங்க மாட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபைன் கேட்கற மாதிரி தான் வரும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இப்படி அவர் வான் பண்ணி அனுப்பிச்சு விட்டதுக்கு பிறகு நன்றி சார் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இந்த ரஹ்மத்துல்லா மற்றும் பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய சலீம் இந்த இருவருமே அந்த இடத்தை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் கடந்து வந்திருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ரோட்டு பகுதியில் எக்கச்சக்கமான கூட்டமாக ஆட்கள் நின்றுட்டு இருந்திருக்காங்க. என்னாச்சடா ஏன் இப்படி கூட்டமாக நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க வண்டியில் நின்றபடியே அந்த இருவரும் அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த இருவருக்கும் தூக்கி வாரி போட்டிருக்குங்க.
என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே யாரோ ஒருத்தர் வந்து பைக்கில் வேகமாக வந்திருப்பார் போல. அருகாமையில் வலதுபுற சாலையில இருந்து ஒரு டிராக்டர் வந்து நேராக வந்திருக்குதுங்க. அந்த டிராக்டரில் இந்த பைக் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் மோதி அதிலிருந்து ஒரு 20 வயதில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் கீழே தட்டு மாதிரி விழுந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தலையில் அடிபட்டு பலமாக காயப்பட்டு ரத்தம் வந்துட்டு இருக்குது. அதே நேரத்திலேயே ஒரு ஆம்புலன்ஸும் அரேஞ்ச் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ் அந்த இடத்துல தாங்க நின்றுட்டு இருக்குது. இந்த வாலிபர் அடிபட்டு கிடக்கிறார் இல்லையா, அவரை தூக்கி அந்த ஆம்புலன்ஸ்குள்ளேயே போடுறாங்க. என்னாச்சுங்க, யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது அந்த பையன் இதே கிராமத்தை சேர்ந்தவன்தாப்பா, வேகமா வந்திருப்பான் போல, அங்க இருக்கக்கூடிய டிராக்டர் மேலே அவனுடைய பைக் மோதி கீழே விழுந்துட்டான். தலையில ஹெல்மெட் வேற போடல, அதனாலதான் அடிபட்டு இப்படி ரத்தமா தலையில காயமா இருந்திருக்குது அப்படின்னு மாதிரி தாங்க சொல்றாங்க. சரி, அந்த பையனுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியும் காப்பாற்றிடுவாங்க, அவனுக்கு இன்னும் உசுர் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய வயதான நபர்கள் சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு நம்மளும் ஹெல்மெட் போடலை, கொஞ்சம் கவனமாகவே போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் அந்த இடத்தை தாண்டி இவங்களுடைய உறவினர்களுடைய வீட்டுக்கே வந்து சேர்றாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய பத்திரிகையை அவங்களுடைய உறவினர்களுடைய வீட்டிலேயே கொடுக்குறாங்க. மதுரையிலேயே இவங்களுக்கு நிறைய உறவினர்கள் இருந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்காக போனதுக்கு பிறகு கடைசியாக ஒரு 5வது குடும்பத்தினர் இருக்காங்க. அவங்களுடைய வீட்டுக்கு போய் பத்திரிகையை கொடுக்குறாரு. அன்றைய மதியம் தோராயமாக ஒரு 3:30 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த ரஹ்மத்துல்லா மற்றும் சலீம் வந்து அவங்கள்ட்ட பத்திரிகையை கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சிங்க. ஏற்கனவே நம்ம வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம் இல்லையா, மறுபடியும் இப்படி ஹெல்மெட் போடாமல் போனோம்னா மறுபடியும் செக் போஸ்ட்ல மாட்டுவோம், அதனால என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சபடியே அந்த உறவினர்கள் கிட்டேயே கேட்குறாங்க ஐடியாவை. அப்படி கேட்கும் பொழுது அந்த உறவினர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றது சரிதான்ப்பா, இந்த நேரத்தில் போனீங்கன்னா நீங்க மறுபடியும் மாட்டிக்கிடுவீங்க, அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இரவு தோராயமாக ஒரு 8 மணிக்கு கிளம்புனீங்க அப்படின்னா ரோட்ல ஆள் நடமாட்டமே இருக்காது, அந்த மாதிரி நேரத்தில் நீங்க கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருவரும் அவங்களுடைய வீட்டிலேயே காத்திருக்காங்க. அதே மாதிரி அன்றைய மதிய உணவும் அவங்களுடைய குடும்பத்தினரே ரெடி பண்ணி இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைய இரவு தோராயமாக ஒரு 7:45 இவங்களுடைய பைக் எடுத்துக்கிட்டு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இந்த இருவரும் அந்த இடத்தை தாண்டி வெளியேறாங்க. அப்படி இவங்களுடைய உறவினர்களுடைய இடத்தை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் கடந்து போயிருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த இருவரும் வண்டியில் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பாதையில் ஒரு ஆட்கள் கூட நடமாட்டம் இல்லைங்க. ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடை கூட மூடி தான் இருந்திருக்குது. உடனே வண்டி நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி தாங்க பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய சலீம் சொல்றாரு. என்னடா ஆச்சு, ஏன்டா திடீர்னு வண்டி நிப்பாட்ட சொல்ற அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியோட இந்த ரஹ்மத்துல்லா முன்னாடி பைக்கை ஓட்டிட்டு இருக்கிறார் இல்லையா, டக்குன்னு நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டின உடனே வண்டி பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய இவருடைய தம்பி சலீம் டக்குன்னு இறங்கி வேகமாக ஓட்ட முடிக்கிறாரு. எங்கடா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி சாலையோட எதிர்ப்புறத்திலேயே ஒரு திட்டு மாடி போட்டு வச்சிருக்காங்க. அங்க நடமாடிட்டு இருக்கக்கூடிய பயணிகள் வந்து யாராவது உட்காருவாங்க இல்லையா கொஞ்சம் இலைப்பாறுவதற்காக, அப்படிப்பட்ட ஒரு திட்டு தாங்க. அந்த திட்டுக்கு மேலேயே ஒரு ஹெல்மெட் ஒன்று இருக்குது. அந்த ஹெல்மெட் எடுத்துக்கிட்டு இந்த சலீம் அப்படின்றவர் ஓட்ட முடிச்சு மறுபடியும் இவருடைய வண்டிக்கிட்டே வராரு. இங்கனக்குள்ள ஒரு ஹெல்மெட் இருக்குடா, அதை தாண்டா எடுத்துட்டு வந்துட்டேன், இதனால தானே நம்ம பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம், முதல் இந்த ஹெல்மெட்டை போடு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சலீம் சொல்றாரு. டேய், இது யாரோட ஹெல்மெட்டுன்னே தெரியல, பார்க்க புதுசு மாதிரி தெரியுது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ அங்கேயே வச்சுட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரஹ்மத்துல்லா சொல்றாரு. இல்லை இந்த ஹெல்மெட் யாருதுன்றதை மறந்துட்டியா, காலையில் ஒரு விபத்தாச்சு இல்லையா, ஒரு நபர் கூட வண்டியிலேருந்து கீழே விழுந்து அவரை வந்து அவசர அவசரமாக ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போனாங்க இல்லையா, அவரோட ஹெல்மெட் மாதிரி தான் தெரியுது, அதை தேடி நேரம் வந்திருந்தாங்கன்னா ஆள் வந்திருக்கணும், அவர் ஆஸ்பத்திரியில் தான் இன்னும் இருக்கார் போல, நம்ம இந்த ஹெல்மெட்டை எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஹெல்மெட்டை கையில் எடுத்துக்கிட்டு இவருடைய வண்டியில ஏறி உட்காராரு. நீ முதல்ல இந்த ஹெல்மெட்டை மாட்டுற அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இவருடைய அண்ணன் வேற வழியே இல்லாமல் அந்த ஹெல்மெட்டை தலையில மாட்டுறாரு. அதன் பிறகு அந்த இடத்தை தாண்டி கிட்டத்தட்ட திண்டுக்கல் வழியாக நத்தம் போற சாலை இருக்கு இல்லையா, அந்த நத்தம் சாலையில தாங்க இந்த இருவரும் வண்டியில தனிமையில வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி தன்னுடைய தம்பியை ரொம்ப கட்டாயப்படுத்தின காரணத்தினால அந்த ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு இந்த இருவரும் பைக்கை மூவ் பண்ணி கிளம்புறாங்க. சரியாக மதுரையை தாண்டி நத்தத்தையும் தாண்டி அந்த திண்டுக்கல் ரோட்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு இவருடைய வண்டி சடனா வந்து நின்றுக்குது. என்னடா ஆச்சு, வண்டி திடீர்னு நின்றுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் மிரண்டு போயிட்டாங்க. உடனே வண்டியை வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டேங்கை வந்து ஓப்பன் பண்ணி பெட்ரோல் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த வண்டியில் இருக்கக்கூடிய பெட்ரோல் அப்படியே தாங்க இருந்திருக்குது, மிதக்க இருந்திருக்குது. வண்டியில் ஃபுல்லாக பெட்ரோல் இருக்குது, அப்புறம் எதுக்கு திடீர்னு பைக் வந்து ஆஃப் ஆச்சு அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்காங்க. உடனே இந்த இருவரும் அந்த பைக்கை சைட் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிட்டே வெளியேறி நிற்கிறாங்க. அப்படி நின்றதுக்கு பிறகு அந்த பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாருங்க, ஸ்டார்ட்டே ஆகலை. என்னடா இது ஒரே வம்பா போச்சு, காலையில இருந்து வந்த நேரம் எதுவுமே சரியில்லை, நீ முதல்ல என்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரஹ்மத்துல்லா சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இந்த சலீம் வந்து அவருடைய மொபைல் போன்லயே இவருடைய நண்பர் நவீன் இருக்கார் இல்லையா, அவருடைய நம்பருக்கு கான்டாக்ட்ல கால் பண்றாருங்க. கால் பண்ணதுக்கு பிறகு அட்டன் பண்ண உடனே இவருடைய நண்பர்கிட்ட போனை கொடுக்குறாரு. ரஹ்மத்துல்லா அட்டன் பண்ணி அவருடைய நண்பர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாருங்க. என்னன்னு தெரியல மச்சான், உன்னுடைய வண்டியில பெட்ரோல்லாம் ஃபுல்லா இருக்குது, நத்தம் ரோட்ல வந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பைக் வந்து ஆஃப் ஆயிடுச்சுடா, என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதுக்கு எதிர்ப்புறத்தில் பேசக்கூடிய இவருடைய நண்பர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கேட்டுட்டு இவருக்கு ஈரக்குலையை நடுங்கி போயிருச்சுங்க. அப்படி எதிர்ப்புறத்தில் இவருடைய நண்பர் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி இதுக்கு மேலே தாண்டி போகாது,
நீ இனிமே அந்த இடத்துல தான் இருக்க போற, உனக்கும் உன்னுடைய தம்பிக்கும் இதுதான் கடைசி இரவா இருக்க போகுது, உங்க 2 பேருடைய சாவும் அதே இடத்துல தான் முடிய போகுது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தன்னுடைய நண்பனா இப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி தாங்க தகச்சு போய் அவருடைய போனை உத்து பார்க்குறாரு. என்னடா ஆச்சு, உனக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சிருச்சா, இரு நான் லவுட் ஸ்பீக்கர்ல போறேன் அப்படின்ற மாதிரி தாங்க லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிருக்காரு. அப்படி ஆன் பண்ணதுக்கு பிறகுமே எதிர்ப்புறத்துல அந்த நவீன் அப்படின்றவர் அதே மாதிரி தாங்க பேசுறாரு. இவர் பேசக்கூடிய விஷயத்தை கேட்ட உடனே இந்த இருவருக்கும் கொலையே நடுங்கி போயிருச்சு. நான் சொல்றது உனக்கு எதுவுமே புரியலையா, ஏன் இப்படி சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரஹ்மத்துல்லா கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே நவீன் ஆக்ரோஷமாக ஒரு வித்தியாசமான துணையில சிரிக்க ஆரம்பிக்கிறாருங்க போன் வழியாகவே. இதை கேட்ட உடனே போனை வந்து டக்குன்னு கட் பண்ணியிருக்கிறாரு. என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கிறான், நம்ம என்ன கேட்கறோம் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான், நம்ம சாக போறோம்னு சொல்லிட்டு இருக்கிறான்டா அப்படின்ற மாதிரி தாங்க கோவத்தோட போனை கட் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, வா முதல்ல நம்ம வண்டியை உருட்டிட்டு போவோம், இங்கே நிற்கிறதுனால எதுவும் நடக்க போறதில்லை அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பைக்கை கொஞ்சம் தூரம் உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே சாலையிலேயே ஒரு 10 நிமிடங்களாகவே இந்த இருவரும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா R15 பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா வெயிட்டா இருக்கும் தெரியும் இல்லையா, அதனால தாங்க ஒரே ஆள்னால உருட்ட முடியல. இந்த இருவரும் மாறி மாறி உருட்டே போயிட்டு இருக்கும் பொழுது இவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் ஒரு மரம் இருந்திருக்குது. அந்த மரத்துக்கிட்டே யாரோ ஒரு நபர் முன்னும் பின்னுமாக அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துகிட்டே இருந்திருக்காங்க. யாரோ ஒருத்தர் அங்கே நடக்கிற மாதிரி தெரியுது, அவர்கிட்டயே போய் நம்ம பக்கத்தில் ஏதாவது மெக்கானிக் செட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரஹ்மத்துல்லா சொல்றாரு. உடனே இந்த இருவரும் அந்த பைக்கை உருட்டினபடியே அங்கே நிற்கக்கூடிய நபர்கிட்டே நெருங்கி போயிட்டாங்க. அப்படி போனதுக்கு பிறகு அந்த நபர்கிட்ட இந்த ரஹ்மத்துல்லா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்தில் மெக்கானிக் செட்டு ஏதாவது இருக்குதா, வண்டி வந்து திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு, ஆனே ஆக மாட்டேதுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாரு. இப்படி கேட்கும் பொழுது எதிர்ப்பு நிற்கக்கூடிய அந்த நபர் வந்து எதுவுமே சொல்லாமல் அங்கிட்டு நடந்துட்டு இருக்கிறாரு. அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுதே அவருடைய முகத்தோட்டத்தை பார்த்து இவருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. என்ன காரணம்னா இங்கே நடக்கக்கூடிய அந்த நபர் காரலையா அவருடைய முகம் முழுக்க ரத்தம் படிஞ்ச மாதிரி தாங்க அப்படியே கிளாட் ஆகி நிற்கிற மாதிரி தாங்க அவருடைய தலை முழுக்க இருந்திருக்குது. என்னங்க உங்களுடைய தலையில ஆல்ரெடி அடிபட்டு ரத்தம் வந்துருக்க மாதிரி தெரியுது, இதை எதையுமே கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு அங்கிட்டு நடந்துட்டு இருக்கிறீங்க, மருத்துவமனைக்கு போறதுக்காக யாராவது லிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக நீங்க எதிர்பார்த்து நிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரஹ்மத்துல்லா கேட்கிறாரு. இந்த காட்சியை இந்த சலீமே உத்து பார்த்துட்டு இருக்கிறாருங்க. ஆனா இந்த இருவரும் கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த நபர் எந்த ஒரு பதிலுமே சொல்லல. நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கும், அதாவது மெக்கானிக் செட் போவதற்கான வழி எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கும் பதில் சொல்லல. இவருடைய தலையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்குது, அதை பத்தி கேட்கறதுக்கும் சரியான பதில் சொல்லலையே, உம்முட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சுக்கிட்டு இந்த இருவரும் அவரை உத்து பார்க்கறாங்க. இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட், அவ ஏதோ ஒரு வேலையில இருப்பான் போல, ஆல்ரெடி தண்ணி ஏதோ அடிச்சிருப்பான் போல அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சுக்கிட்டு அந்த இடத்தை தாண்டி கொஞ்சம் மூவ் பண்ணி கொஞ்சம் நகர்ந்து போறாங்க. அப்படி அவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி போனதுக்கு பிறகு இந்த ரஹ்மத்துல்லா யதார்த்தமாக திரும்பி பார்க்கிறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்பொழுது மறுபடியும் இவருக்கு கொலையே நடுங்கி போயிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, இவர் பின்னாடி வந்துட்டு இருந்தார் இல்லையா சலீம், அவர் திடீர்னு ஆளவே காணாங்க. எங்கடா போய் தொலைஞ்சா, திடீர்னு ஆளை காணா அப்படின்ற மாதிரி தாங்க திரும்பி பார்க்குறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்பொழுது இந்த சலீம் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு நபர்கிட்ட வழி கேட்டாங்க இல்லையா, அந்த நபர்கிட்ட தாங்க நிற்கிறாரு. எதுக்காக அங்கே நின்றுட்டு இருக்கிறான், டே வாடா போது அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டு இந்த ரஹ்மத்துல்லா கூப்பிடுறாரு. அப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டுமே இந்த ரஹ்மத்துல்லாவுடைய தம்பி சலீம் வந்து அந்த இடத்த திரும்பி பார்க்காமலே அப்படியே அவரே உத்து பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. இவனுக்கு என்னாச்சு, இவனுக்கும் கிறுக்கு பிடிச்சிச்சா அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சுக்கிட்டு அந்த பைக்கை வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டுறாரு. அப்படி பைக்கை நிப்பாட்டிட்டு வேகமாக இவருடைய தம்பி நிற்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்டே வராரு. அப்படி தம்பி நிற்கக்கூடிய இடத்துக்கிட்டே வந்து அவருடைய கையை பிடிச்சி வலுக்கட்டாம இழுத்துருக்கிறாரு. இழுத்துமே அவர் வந்து திரும்பி கூட பார்க்கலங்க. அதே மாதிரி எதிர்புறத்தில் ஒரு நபர் இருக்கார் இல்லையா, மர்ம நபர், அவருமே திரும்பி கூட பார்க்கல. இந்த இருவரும் ஒருத்தர் மாறி மாறி அடிச்ச வச்சக்கண் மாறாம அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க உத்து பார்த்தபடியே. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, ஏன் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கிற, அந்த ஆளும் முனைவே உத்து பார்த்துட்டு இருக்கிறான், வா மோது அப்படின்ற மாதிரி தாங்க கையை பிடிச்சி உலுக்கிருக்கிறாரு. அப்படியுமே அவர் வந்து நகராம அந்த எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த நபரையே ஒத்து வேணு பார்த்துட்டு இருக்கிறாருங்க. கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு பலார்னு ஒரு அறை விட்டுருக்கிறாருங்க இந்த ரஹ்மத்துல்லா. இப்படி அறை விட்டதுக்கு பிறகு தாங்க இந்த சலீம் அப்படின்றவர் இயல்பாக ஒரு நிலைமையிலே மாற ஆரம்பிச்சிருக்கிறாரு. நான் எப்படி இங்கே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவரையே அறியாமல் இவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ எதுக்கும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, நீ கிளம்பி வா அப்படின்ற மாதிரி தாங்க கையை பிடிச்சி விறுவிறுன்னு இவருடைய பைக்கிட்டே கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அப்படி பைக்கிட்ட வந்ததுக்கு பிறகு பின்னாடி திரும்பி பார்க்காம இந்த இருவரும் வேகமாக உருட்டிட்டு இருக்காங்க. அப்படி உருட்டி போயிட்டே இருக்கும் பொழுது பின்னோக்கியே யாரோ ஒரு ஆண்மகன் ஆங்காரமாக அழுகக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. என்னுடைய பொருளை கொடு அப்படின்ற மாதிரி தாங்க கத்தக்கூடிய சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே இந்த சலீம் அப்படின்றவர் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது இவருடைய வாழ்நாளில் கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரியுதுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் ஒரு மனிதன் கிட்ட தானே பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த இருவரும் நினைச்சாங்க. அப்பொழுதுதாங்க தெரிஞ்சிருக்குது அது ஒரு மனிதனே கிடையாது, ஒரு ஆன்மா அப்படின்றது. கருகருன்னு இருக்கக்கூடிய அந்த கோரமான உருவத்தோற்றம் அப்படியே சல்லுன்னு அந்த இடத்தை தாண்டி நடந்து வந்துட்டு இருக்குதுங்க. அது நடந்து வரக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்த உடனே அது நார்மலா இல்லை,
ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவருக்கும் தெரிய வந்திருக்குது. இந்த இருவரும் அந்த கண்ட காட்சியை பார்த்த உடனே குளம் நடுங்கினபடியே திரும்பியே பார்க்காம அந்த வண்டியை வேக வேகமாக உருட்டிட்டு இருக்காங்க. இவங்களுடைய நல்ல நேரமா என்னன்னு தெரியல, அதே பகுதியிலேயே ஒரு குட்டி யானையும் கிராஸ் பண்ணியிருக்குதுங்க. இந்த இருவர் நிற்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்ட வந்து என்னாச்சு தம்பி, வண்டி ஏன் எதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாங்கண்ணா, வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆக மாட்டேது, பெட்ரோல்லாம் ஃபுல்லாக இருக்குது. நான் என்னுடைய தங்கச்சிக்கு திருமண விழா அப்படின்றதுக்காக பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக என்னுடைய உறவினர்கள் வீட்டுக்கு மதுரைக்கு வந்திருந்தேன். இவ்வளோ தூரம் வண்டியில் வந்துருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கரெக்டாக இந்த ரோட்டில் வரும் பொழுது வண்டி வந்து ஆஃப் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, எங்களை திண்டுக்கல் வரையும் விட்டுற முடியுமா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே அந்த வண்டியில் இருக்கக்கூடிய டிரைவருமே நானுமே திண்டுக்கல் தான்ப்பா போகிறேன், நீங்கள் வண்டியில் ஏற்றி விடுங்க வண்டியை, நீங்களும் மேலே ஏறிக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஹெல்ப் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த 2 வண்டியுமே அந்த வண்டிக்கு பின்னாடி ஏற்றிட்டு இந்த இருவருமே வண்டிக்கு பின்னாடி ஏறிக்கிறாங்க. ஏறினதுக்கு பிறகு அந்த டிரைவர் வந்து வண்டியை மூவ் பண்ணிட்டு கிளம்புறாருங்க. அப்படி கிளம்பி வண்டி போக போக இந்த இருவரும் அப்பொழுது தாங்க மறுபடியும் அந்த பின்னாடி ஒரு நபர் மர்ம நபர் துரத்திட்டு வந்திருந்தார் இல்லையா, அவரை வந்து திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்பொழுது பேருதச்சியில் இந்த இருவரும் உறைஞ்சு போயிட்டாங்க. என்ன காரணம்னா, அங்கே பின்னாடி துரத்திட்டு வந்து நடமாடிட்டு இருந்தார் இல்லையா ஒரு நபர், அதே நபர் காற்றுல சல்லுன்னு வர மாதிரி தாங்க பறந்தபடியே அவங்களை வந்து துரத்தினபடியே வந்திருக்கிறாரு. இது உண்மையிலே ஆன்மாதான்டா, நம்ம தான்டா தெரியாதனமா அதுக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவருக்கும் உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருக்குது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம திரும்பியே பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க கண்ணை மூடினபடியே அப்படி தலை குனிஞ்சபடியே கீழே உட்காந்துருக்காங்க. அதே மாதிரியே அந்த உருவம் எங்கே போச்சுன்னு தெரில, அந்த சத்தமும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு தாங்க கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க. ரோட்டு பகுதியில் அந்த வண்டி தனியாக போயிட்டு இருந்திருக்குது. மறுபடியும் திரும்பி பார்க்கும்பொழுது அந்த உருவம் இருக்கக்கூடிய இந்த திசையில் ஆளே காணாங்க. நல்ல வேளை அந்த உருவம் போயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி தாங்க அப்போ தாங்க நிம்மதியாக அடைஞ்சிருக்காங்க. அதன் பிறகு சிறிது நேரத்துக்கு பிறகு தாங்க திண்டுக்கல் மாவட்டத்துக்கே போய் சேர்ந்துருக்குது இந்த வண்டி. அப்படி வண்டி அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு சரியாக இவங்களுடைய வண்டியை வந்து அந்த இடத்துலேருந்து கீழே இறக்கி வைக்கிறாங்க. இறக்கி வச்சதுக்கு பிறகு அந்த டிரைவருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அப்படி நன்றி சொல்லிட்டு இவருடைய வண்டியை மறுபடியும் உருட்டி பார்க்குறாருங்க. சரி, ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. ஸ்டார்ட் பண்ண அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி தான். என்ன காரணம், அந்த வண்டி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முதல் ஸ்டார்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிருக்குதுங்க. உடனே இந்த ரகுமத்துல்லா இவருடைய தம்பி சலீமை கூப்பிட்டு சொல்கிறாருங்க, என்னடா அது இவ்வளோ நேரம் வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆகலை, இப்போ என்னன்னா ஒரே ஸ்டார்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம வந்து அந்த பாதை தான் சரியில்லையோ, அந்த ஆன்மா இருக்கக்கூடிய அந்த நேரத்தினால தான் நம்மளுடைய வண்டி வந்து ஆஃப் ஆயிருக்கு போல, அதனால தான் ஏகப்பட்ட ப்ராப்ளம் நமக்கு வந்திருக்குது, இனி பிரச்சனை கிடையாதுடா, வண்டியில் ஏறி உட்கார நம்மளுடைய ஊருக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அவரை வந்து பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு இவருடைய ஊருக்கே போயிருக்கிறாரு. அப்படி இவருடைய ஊருக்கே போனதுக்கு பிறகு இவருடைய குடும்பத்தினர்கிட்ட நடந்த விஷயத்தை பூரா மொத்தமாக போட்டு உடைக்கிறாருங்க. அதாவது இவர் வந்து செக் போஸ்ட்டில் மாட்டினது, அதன் பிறகு ஒரு விபத்தாகி ஒரு வாலிபரை வந்து ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டாங்க இல்லையா, அப்படி நடந்தது, அதன் பிறகு வண்டி ஆஃப் ஆனது எல்லாத்தையும் சொல்லிக்கிறாரு. ஆனால் அமானுஷமாக நடந்த விஷயத்தை மட்டும் இவருடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கிறாருங்க. அதே மாதிரி இவருடைய தம்பி சலீம் வந்து இவர் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கடந்து தாங்க போகணும். அதனால இவருடைய தம்பியை வந்து நீ இனிமேல் போக வேணாம்டா, வீட்டுக்கு காலையில் போய்க்கலாம், இன்னைக்கு இரவு நம்ம 2 பேரும் மாடியிலே தூங்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உடனே இவருடைய அப்பா அம்மா சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இந்த இருவரையும் அவருடைய வீட்டு மாடி இருக்கு இல்லையா, அந்த மொட்டை மாடிக்கே பாய் மட்டும் பெட்ஷீட் எடுத்துட்டு இந்த இருவரும் போகிறாங்க. அதோட அந்த ஆன்மாவுடைய பிரச்சனை வந்து மொத்தமாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அன்றைய இரவு பேரதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு தோராயமாக ஒரு 10-30 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த இருவரும் பாயை விரிச்சு படுத்திருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. இந்த இருவருக்கும் தூக்கமே வரல சுத்தமாக. என்ன காரணம்னா, ஆல்ரெடி வந்து கொசு கடிச்சிட்டே இருந்திருக்குது. உடனே இந்த ரகுமத்துல்லா வீட்டுக்கு கீழே இறங்கி போய் கொசுபத்தி எடுத்து மேலே பற்ற வைக்கிறாருங்க. அப்படி கொசுபத்தி பற்ற வச்சதுக்கு பிறகு இந்த இருவரும் அவங்களையே அறியாமல் நல்லா தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. உடனே வண்டியில் வந்து அசதி இருந்திருக்கும் இல்லையா, அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம கொள்ளாமல் கூட தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தூங்கி கிட்டத்தட்ட அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 12 மணி இருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த ரகுமத்துல்லா பக்கத்துல இந்த சலீம் அப்படின்றவர் படுத்து கிடக்கிறார் இல்லையா, அவருடைய பெட்ஷீட்டை பிடிச்சி யாரோ விருட்டு இழுக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. உடனே முழிச்சு பார்க்கறாருங்க, அந்த பெட்ஷீட் வந்து இவருடைய காலை தாண்டி வெளியே விழுந்து கிடக்குது அப்படின்றது. பெட்ஷீட் இவருடைய உடம்பை விட்டு நீங்கினது வந்து இவருக்கு வந்து தெரிஞ்சு சுதாரிச்சிருக்கிறாருங்க. அப்படி சுதாரிச்சதுக்கு பிறகு இந்த சலீம் அப்படின்றவர் அந்த பெட்ஷீட் எடுத்துட்டு இவருடைய தலை முதுக்க வெளியே தெரியாத அளவுக்கு கொசுக்கடி இருக்கு இல்லையா, அதனால தெரியாத அளவுக்கு நல்லா போத்தி படுத்து தூங்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கடந்திருக்கும். அந்த பெட்ஷீட்டை இவரோட தலையோட சேர்த்து பிடிச்சி விருட்டு நிறுத்த மாட்டாங்க, தள்ளி இவர் வந்து உருட்டி விட்ட மாதிரி தெரிஞ்சிருக்குது. டக்குன்னு முடிச்சு பார்க்கறாருங்க, மிரண்டு போயிட்டாரு. என்னடா இது, நம்மளை பிடிச்சி யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க திகச்சு போயிட்டாரு. உடனே இவருடைய அண்ணன் இருக்கார் இல்லையா ரகுமத்துல்லா, அவரை உத்து பார்க்கறாரு. இனிமே நம்ம வந்து நல்லா நிம்மதியாக தூங்கின மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெட்ஷீட்டை எடுத்து மறுபடியும் பொத்திக்கிட்டு அப்படியே குப்பர் கடிச்சு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இவர் பக்கத்தில் இருக்கிறார் இல்லையா ரகுமத்துல்லா, அவருடைய தலைமையிலே யாரோ ஒருத்தர் ஏறி மிதிச்ச மாதிரி தாங்க தலை வலிக்க ஆரம்பிச்சிருக்குது. டக்குன்னு முடிச்சு பார்த்த உடனே இவருடைய தம்பியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு.
ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, ஒழுங்கா தூக்க விடாம என் மேலே ஏன்டா ஏறுன அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாரு. நான் எப்படா ஏறேன், நான் அவன் மேலே ஏறவே கிடையாது, உனக்கு மட்டும் நடந்தது நீ சொல்ற, எனக்கு நடந்தது உனக்கு தெரியுமா, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், என்னோட பெட்ஷீட்டை போட்டு நீ இழுத்துட்ட, அதனால நான் வந்து கீழே உருண்டு போய் விழுந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. ஓம் பெட்ஷீட்டை நான் எப்படா இழுத்தேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் மாறி மாறி சண்டை போட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த இருவருடைய காதுகளுக்கு பக்கத்திலேயே அந்த பெட்ஷீட்டை இழுத்தது நான் தான், உன் தலையில ஏறி மிதிச்சது நான் தான் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு அமானுஷமான ஒரு குரல் சத்தம் கேட்குது. இந்த அமானுஷமான சத்தம் கேட்ட உடனே இந்த இருவரும் ஆல்ரெடி பாயில வந்து சமணங்கள் போட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்தை தாண்டி ரெண்டு பேரும் எது திட்டுல மாறி மாறி உட்காந்துருக்காங்க பயத்தோட. இப்படி பயந்தபடி உட்காந்துருக்கும் பொழுதே மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கொடூரமான ஒரு காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க உட்காந்துருக்கக்கூடிய அந்த திசையிலிருந்து எதிர்ப்புறத்திலேயே ஒரு கோரமான ஒரு கருப்பு உருவத்தோற்றம் அப்படியே வாட்டா சாட்டமாக நின்றுட்டு இருக்குதுங்க. அந்த உருவத்தோற்றத்தை பார்த்த உடனே இந்த இருவருக்கும் இருக்குள்ளையும் நடுங்கி போயிடுச்சு. என்னுடைய பொருளை கொடு, என்னுடைய பொருளை கொடு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரையும் பார்த்து அந்த ஆன்மா கேட்க ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த இருவரும் மிரண்டபடியே அந்த மாடியை விட்டு திட்டுன்னு கீழே ஓட்டம் முடிக்கிறாங்க. அப்படி ஓட்டம் முடிச்சு உங்களுடைய வீட்டினுடைய வாசல் கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. வாசல் கதவை தட்டின உடனே உங்களுடைய அப்பா அம்மா வெளியே வந்து பார்க்குறாங்க. இவங்களுடைய தங்கச்சி முதற்கொண்டு என்னாச்சா, ஏன்டா இப்படி வந்து கத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்களுக்கு நடந்த விஷயத்தை பூரா மொத்தமாக சொல்றாங்க. அதாவது இவங்க இருவரும் வண்டி ஆஃப் ஆனதுக்கு பிறகு நடந்த அமானுஷமான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் மாடியில் நடந்தது மொத்தமாக போட்டு உடைக்கிறாங்க. இதெல்லாம் ஏன்டா முன்னாடி சொல்லவே இல்லை, ஏதோ ஒரு கருப்பு உருவம் தாண்டா அவங்களை வந்து பின்தொடர்ந்து வந்திருக்குது, நீங்க இனிமேல் மாடிக்கு போக வேணாம், ரெண்டு பேருமே வீட்டிலேயே ஹால்லே இருங்க, நாளைக்கு காலையில் பக்கத்தில் இருக்க பள்ளிவாசலுக்கு நம்ம போயிட்டு வந்துடும் அப்படின்னு மட்டும் தாங்க சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ரஹ்மத்துல்லா மற்றும் இந்த சலீம் அப்படின்றவரு தூங்காம விடிய விடிய உட்கார்ந்துருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய தெருவில் இருந்து பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஒரு மசூதிக்கு தான் அவங்க போறாங்க. அப்படி மசூதிக்கு போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஹஜரத்தை வந்து ஓதி இவங்களுடைய உடம்புல வந்து தண்ணி அடிக்கிறாருங்க. அப்படி தண்ணி அடிச்சுட்டு இவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் குடிக்கவும் கொடுக்குறாரு. தண்ணி குடிச்சதுக்கு பிறகு இந்த இருவரையும் பார்த்து அந்த ஹஜரத் என்ன சொல்றாருன்னா, நீங்க வண்டியில வரப்ப ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துருக்கீங்க, அந்த உருவம் தான் உங்களை வந்து ஆக்குபை பண்ணி பின்னாடியே துரத்தி வந்திருக்குது, அதுக்குண்டான பொருள் ஏதோ உங்ககிட்ட இருக்கும் போல அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஹஜரத்தை கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த ரஹ்மத்துல்லா மற்றும் இவருடைய தம்பி சலீம் வந்து திருன்னு முடிச்சிருக்காங்க. அப்படிலாம் எங்ககிட்ட எந்த ஒரு பொருளுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தாங்க இவங்க ஆல்ரெடி ஒரு ஹெல்மெட்டை வந்து பாதியிலே இரவு நேரத்தில் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அது ஞாபகம் வந்திருக்குது. ஒருவேளை அந்த ஹெல்மெட்டை எடுத்துட்டு வந்ததுனால தான் இந்த பிரச்சனையே வந்திருக்குமோ, அந்த ஹெல்மெட்ல ஆல்ரெடி ரத்தக்கரை இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு ஆன்மா வந்து நம்மளே உத்து பார்த்து இல்லையா, அந்த ரத்த வாடிக்காண்டி தான் அந்த ஆன்மா வந்து நம்மளை துரத்தி வந்திருக்கும் போல அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுக்கு புரிய வந்திருக்குது. எங்களுக்கு எதனால அந்த ஆன்மா வந்து பின்தொடர்ந்து வந்துருச்சு அப்படின்றது தெரிஞ்சிச்சுங்கன்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஹஜரத்து கிட்ட இந்த இருவரும் கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த ஹெல்மெட் எங்கே இருந்துச்சோ அங்கேயே கொண்டு போய் வச்சிருங்க, அதன் பிறகு அந்த ஆன்மா எதுவும் உங்களை தொந்தரவு பண்ணாது, அப்படி தொந்தரவு பண்ணுச்சுன்னா அதுக்கு உண்டான வழியை நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஹஜரத் சொல்றாரு. உடனே வேகமாக இந்த இருவரும் இவங்களோட குடும்பத்தினரோடய இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இவருடைய நண்பர் நவீன் இருக்கார் இல்லையா, அவரையும் ஹெல்ப் கூப்பிட்டுக்கிட்டு இந்த 3 பேருமே பைக் எடுத்துக்கிட்டு மறுபடியும் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து மதுரைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு பாதை கிட்ட தானே அந்த ஹெல்மெட்டை ஒரு திட்டுக்கு மேலே எடுத்தாங்க, அதே இடத்துக்கு போகிறாங்க. அப்படி போனதுக்கு பிறகு அந்த ஹெல்மெட்டை அந்த திட்டுக்கு மேலே வைக்கிறாங்க. வச்சதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடை திறந்து தாங்கிறது இருக்குது. அந்த டீ கடையில் போய் இவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இவங்களுக்கு நடந்த விஷயத்தை போகிறோம். நேற்று ஒரு நல்ல காரியத்துக்காக நாங்கள் 2 பேரும் பைக்கில் வந்திருந்தோம், இங்கே ஒரு ஹெல்மெட் கடந்துச்சு, அதாவது காலையில் ஒரு விபத்தாகி ஒரு பையனை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றுனாங்க இல்லையா, அந்த பையனோட ஹெல்மெட் தான் நினைக்கிறோம். அந்த ஹெல்மெட்டை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் கடந்து தான் நாங்கள் போயிருந்தோம். அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் ஏதோ ஒரு ஆன்மா எங்களை பின்தொடர்ந்து எங்களை படாப்படுத்திடுச்சுங்கண்ணா, அந்த பையன் இப்போ எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த டீ கடைக்காரர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இந்த இருவர் மட்டும் இல்லாமல் கூட வந்திருக்காரு இல்லையா நவீன், அவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. செத்து போனவனுடைய பொருளை எடுத்துகிட்டு போனால் அந்த ஆன்மா அவங்க வந்து பின்தொடர்ந்து வராமல் வேற என்னப்பா பண்ணோம் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. என்னன்னா சொல்கிறீங்க, அந்த பையன் செத்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களும் கேட்குறாங்க. ஆமாப்பா, அந்த பையனை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றுனாங்க இல்லையா, நீங்கள் கூட அந்த இடத்த தாண்டி போனதை நானே பார்த்தேன், நீங்கள் போன அடுத்த செகண்டே அவனுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு, அதனால தான் அவனுடைய சடலத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி அவங்க வந்து அவங்களுடைய உறவினர்கிட்டே கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கொண்டு போயிட்டாங்க. அவனுடைய ஆன்மா தான் அவங்கள வந்து பின்தொடர்ந்து வந்திருக்கும் போல, இருந்து போனவங்களுடைய பொருளை நம்ம எப்பவுமே சொந்தம் கொண்டாடணும்னு நினைக்கக்கூடாதுப்பா, அதனால தான் அந்த ஆன்மா வந்து உங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது, நீங்கள் இந்த ஹெல்மெட்டை இந்த திட்டிலே வச்சுட்டு போயிருங்க, இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இப்படி அந்த டீ கடைக்காரர் நடந்த விஷயத்த சொன்னதுக்கு பிறகு தாங்க இந்த 2 பேர் மட்டும் இல்லாமல் நவீனுக்குமே புரிய வந்திருக்குது. அப்போ அந்த ஹெல்மெட்டோடைய சொந்தக்காரர் தான் நம்மளை வந்து ஆன்மாவாக பின்தொடர்ந்து துவச்சி வந்திருக்கிறாரு, அதனால தான் நம்மளை பயமுறுத்தி பொருளை கொடு அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கிறாரு அப்படின்றது மாதிரி புரிய வந்திருக்குது. அதன் பிறகு அந்த இறந்து போன வாலிபர் யாரு என்னன்றதை அவங்க கிட்டே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே ஆரம்பத்திலேயே விசாரிச்சிருக்காங்க, அந்த வாலிபர் அதே கிராமத்தை சேர்ந்தவர் தான். இவங்க போகக்கூடிய அந்த சாலை பகுதியிலே ஒரு சிறிய கிராமம் இருந்திருக்குது, அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தாங்க அந்த வாலிபர். அவருடைய வயது தோராயமாக ஒரு 22 இருக்குமாங்க. அந்த வாலிபருடைய பேர் பாலாஜியா, அவருக்கு 23 வயது இருந்திருக்குங்க.
சிறிய வயதிலேயே அவருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் திருமணமாகி நல்லபடியாக தான் இருந்திருக்காங்க. இவங்களுடைய மனைவிக்கு திடீர்னு வயிற்று வலி வந்த காரணத்தினால மாத்திரை வாங்குவதற்காக வேக வேகமாக வண்டி எடுத்துக்கிட்டு ஹெல்மெட்டை கூட தலையில போடாம பல்சர் பைக்ல வேகமா வந்திருக்கிறாரு. அப்படி வர்ற நேரத்துல தாங்க எதிர்ப்புறத்துல இவர் எதிர்ச்சியாக பார்க்காத அந்த நேரத்துல ஒரு டிராக்டர் வந்திருக்குது. அப்படி குறுக்க வந்த டிராக்டர்ல இவருடைய பைக் மோதி அங்கேயே கீழே இடிச்சு விழுந்திருக்கிறாருங்க. விழுந்த உடனே அந்த டிராக்டர் இவர் மேலேயே ஏறி இருக்குது. ஏறின உடனே தலையில நல்லா பலமா அடிபட்டு ரத்தம் சுட்ட சுட்ட அதே இடத்துல பரிதாபமாக நின்று இருந்திருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஆல்ரெடி உயிரோடு தானே இருக்கிறாரு, எப்படியும் காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஆம்புலன்ஸ்ல ஏற்றிருக்கிறாங்க. ஆனா ஏத்தின அடுத்த செகண்டே அவருடைய உயிர் பிரிஞ்சு போயிருக்குதுங்க. இப்படிதான்ப்பா அந்த பையன் இறந்து போனா. இந்த பையன் வந்து இதே கிராமத்தை சேர்ந்தவன் தான். என் டீ கடைக்கு கூட அடிக்கடி வந்திருக்கான். நானே இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு தான் டீ கடையை திறக்கணும்னு நினைச்சேன். வியாபாரம் கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் வேற வழியே எல்லாம் கடையை திறந்தேன். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த ஆன்மா இங்கதான் தெரியுது போல. நானே ஒரு வார காலகட்டம் டீ கடையை திறக்க வேணாம், அப்படியே திறந்தாலும் மாலை ஒரு 4 மணிக்கு மேலாம் பூட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். எனக்கே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த டீ கடைக்காரர் சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்டதுக்கு பிறகு நம்ம பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு. இறந்து போன ஒருத்தருடைய பொருளை எடுத்துட்டு வந்தது மிகப்பெரிய தவறு. சலீம் தான் சொல்ல அந்த ஹெல்மெட்டை கேட்காம எடுத்துட்டு வந்துட்டான். என் மேல எந்த தப்பும் இல்லடா, அவன் கொடுத்தது கட்டாயப்படுத்தினாலதான் அந்த ஹெல்மெட்டை என் தலையிலே நான் போட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ரஹ்மத்துல்லாஹ் இவருடைய நண்பர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பையன் இறந்து போனார் இல்லையா, அதே இடத்துல உங்க பொருளை நாங்க எடுத்தது தவறு தான், எங்களை மன்னிச்சுக்கோ, எங்களை இனிமே தொந்தரவு பண்ணாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஆன்மா கிட்டே வேண்டுகோள் வச்சுட்டு இந்த 3 பேரும் பைக் எடுத்துட்டு இவங்களுடைய சொந்த ஊரான திண்டுக்கலுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த சலீம் மற்றும் ரஹ்மத்துல்லாவுக்கு அமானுஷத்தால எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரியே இனிமே அடுத்தவங்க பொருளுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இறந்து போனவர்களுடைய பொருளை உண்மையிலேயே சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்ற விஷயம் முக்கியமாக இவங்களுக்கு புரிய வந்திருக்குதுங்க. கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய சித்தி மகனுக்கும் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை அப்படியே உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய ரஹ்மத்துல்லாஹ்க்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போல மற்றொரு திகிலான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.